காந்தா செல்வமணி செல்வராஜ் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கன்வின்சிங் தேவைப்பட்டிருக்கு போல் துல்கருக்கு இந்த படம் நடிக்கிறதுக்கு. அது ஏன் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப டஃப்பான படங்க, இருக்குல்ல ரொம்ப டஃப்பான படம். படத்துக்குள்ளே படம் பண்ணணும், படத்துக்குள்ளே நடிக்கணும். இப்போ படம்னா ஒரு லேயர் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். இது அப்படி கிடையாது. படத்துக்குள்ளே ஒரு சினிமா நடிகர் அதுக்குள்ளே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது போடுற எஃபர்ட் எல்லாமே 5 மடங்கு போடணும். போட்டால் மட்டும்தான் அது எக்ஸாக்டாக அப்படி தெரியும். அதுவும் நீங்கள் அண்ட் இன்னொன்று பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய காலத்து அந்த பட சினாரியோ காமிக்கிறப்போ நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ், லொக்கேஷன்ஸு இதெல்லாம் காமிக்க முடியாது. அந்த லிபர்ட்டி உங்களுக்கு கிடையாது. அப்போது ஒரு ரொம்ப லிமிட்டட் ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும். படம் ஃபுல்லாக படத்துக்குள்ள படம், அதுவும் லிமிட்டட் ஜியாகிரஃபி அப்படிங்கிறப்போ அப்போது ஒரு ஆக்டராக உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா இதை என்கேஜ் பண்ணவே முடியாது. ஆனால் அதை வந்து துல்கர் பண்ணுறாரு. அந்த துல்கருக்கும் சமுத்திரக்கனி அண்ணனுக்கும் இருக்கிற அந்த டசல் அப்படிங்கிறது இது எப்படின்னா, இந்த படம் இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இந்த படம் இந்த சம்பவத்தை தான் எடுத்து அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன். ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்றைக்கி சினிமாக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்துகள்லாம் இருக்குல்ல. இன்றைக்கி சமகாலத்துலேயும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. டாப் டைரக்டருக்கும் டாப் ஹீரோக்கும் சண்டை வரும், நடுவில் ஒருத்தர் நேவிகேட் பண்ணுவார். இப்படி நிறைய விஷயங்களோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த படம்னு நினைக்கிறேன். அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி அண்ணன்லாம் எந்தளவுக்கு துல்கருக்கு கேரக்டர் சேஞ்சஸுக்கு அந்த டெப்த்து மாறுதோ அதே மாதிரி சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ரொம்ப ஒரு பாசமிகு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவரை பார்க்க முடியும். திடீர்னு பார்த்தா ரொம்ப குறுக்கடான ஒரு குருவை நீங்கள் பார்க்க முடியும். திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையான ஒரு நடிகனை வளர்த்து விட்ட ஒரு டைரக்டரை உங்களால் பார்க்க முடியும். திடீர்னு வந்துன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு எழுத்தாளனா உங்களால் பார்க்க முடியும். இப்படி ஒரு 7-8 ஷேடு உள்ளே இருக்குது. இந்த 7-8 ஷேடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் முடியாது. இப்போது இவர் நடிக்கிறார் இந்த அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அதை ஃப்ளோலேயே போகணும். அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சேம் வித் துல்கர் வந்து ஒரு அப்கமிங் நடிகனாக நடிக்கணும். தன்னை கடவுள் போல் ட்ரீட் பண்ணுறப்போ அந்த நடிகனோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதாக நடிக்கணும். நடிகனுக்குள்ளேயே மிருகமாக மாறின ஒரு மனுஷன், அவன் நடிப்புக்காண்டி எந்த எல்லைக்கும் போவாங்கிற அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்தனமான ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இன்னசென்ட் காதலனாக கேரக்டர்ஸ் இருக்குது. காதல்லையும் கொஞ்சம் வில்லத்தனமான காதலெலாம் போர்ட்ரே பண்ணணும் சில இடத்துல. இப்படி அவருக்கு ஒரு 6-7 ஷேடு இருக்குது. இது ரொம்ப டஃப்புங்க. இந்த படம் நடிக்கிறது ரொம்ப 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 டஃப்புங்க. ஏன்னா கேமரா உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஃப்ரேம் காலியாக இருக்கும், உங்களை சுற்றியே தான் நிறையா விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அங்கே கூட்டத்தை வச்சு அப்படி வந்து ஜாகிரஃபியோட அது கிடையாது, எக்ஸ்கியூசஸ் இல்லை. நீங்கள் வேறு லொக்கேஷன் மாற்றி அப்படியெல்லாம் நீங்கள் லொக்கேஷனில் யூஸே பண்ண முடியாது. எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது, படமே ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த லிபர்ட்டி உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆக்டிங்கில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப துல்கரும் ப்ரூவ் பண்ணுறாங்க, சமுத்திரக்கனியும் ப்ரூவ் பண்ணுறாரு, பாகிசி போன்ஸையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் காயத்ரி அவங்க ஒய்ஃபாக துல்கரோட ஒய்ஃபாக வராங்க, அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்படி வர்ற ஒவ்வொரு கேரக்டருமே யாருமே டம்மி பீஸாக அப்படி நடிச்சுட்டு போகவே இல்லை. அந்த மீட்ரு என்னவோ அதை அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓவர் த டாப் ஆக்டிங் அப்படிங்கிறது ராணா கிட்ட நான் பார்த்தேன். அது கொஞ்சம் மீட்ரு கொஞ்சம் வெளியில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அவரை தவிர எல்லாருமேங்க அந்த காலத்தில் அப்படியே நமக்கு தெரியும் அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. ஏஎம் ஸ்டுடியோலாம் இருக்குன்னா பழைய ஷூட்டிங் இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படியே ப்ராப்பராக நிறுத்தி வச்சு. சினிமோட்டோகிராஃபர்லாம் ஃபாரின்லேருந்து தான் வருவாங்க, ஜெர்மன், இங்கிலாந்து அப்படின்னு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியும் அந்த கேமராஸ்லாம். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ டிசிப்ளின்டான ஒரு தொழிலாக இருந்துச்சு. இன்றைக்கும் டிசிப்ளின் இருக்குதுங்க. பட் இந்த இன்வென்ஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப அது ரொம்ப லிபரல் ஆகிடுச்சு. அண்டு யார் வேணால் பண்ணலான்ட்டு, அது தப்பு நான் சொல்ல. பட் அதோட டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது தான் செய்யுது. அன்றைக்கி ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கிராஃப்ட், அது ஒரு விஷயம் அது சினிமாங்கிறது. ஸோ அதை சூப்பராக காட்டியிருந்தாங்க, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத. பட் அதை மட்டும் அவங்க காட்டலை. அதில் அகெயின் அந்த பாக்யஸ்ரீ போர்ஸே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணோட அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது கிட்டத்தட்ட எல்லா நடிகைகளுடைய ரெப்ரசன்டேஷன். ஒரு நிறைய நடிகர்கள் அட்வான்டேஜ் எடுத்த நடிகைகள், ஒரு நடிகனால் க்ரஷ் செய்யப்பட்ட நடிகைகள், அவங்கள வாழ்க்கையை தொலைச்ச நடிகைகள் நிறைய இருக்காங்க சினிமாவில். வாழ்க்கை இழந்து அப்படியே போயிட்டு என்னடா பண்ணுறதுன்னு மண்டகுழம்பி போன நடிகைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதோட ரெப்ரசன்டேஷன் தான் அவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் பெஜாய் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்ன ஸ்கோருங்க, பிரிச்சிட்டார் மனுஷன். அகெயின் படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மீட்டரில் போகுது, அந்த டைரக்டர் ஆக்டர் கான்ஃப்ளிக்ட்லேயே பியூட்டிஃபுல்லாக போகுது. பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி அங்கே அந்த மீட்டரில் போயிடுது. ஸோ 2 படமாக தெரியுது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய பிரச்சனைங்க. ஆனாலுமே அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான், அதெல்லாம் வந்து பெரியதெல்லாம் இல்லை. பட் அவங்க அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். இன்னொன்று பார்க்குறக்குங்க, நீங்கள் எனிவேர் ஓடிடியில் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், உங்களை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்டு ஒரு படம் பண்ணல, அவங்க வேலை செஞ்சுருக்குறாங்க. அதுதான் இந்த படம். நிச்சயமாக ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம், பார்க்குறக்கான விஷயங்கள் இருக்குது. அண்ட் துல்கருக்கு வாழ்த்துக்கள். எப்போவுமே யூனிக்காக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி 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 அதெல்லாம் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலலாம் இந்த கிளாஸில் அடிக்கிற சீன்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கையே கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த சீன் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட லைஃபோட மெட்டஃபர். அது போயிடலான்ட்டா அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிட்டு வாழ்ந்தே தான் ஆகணும். அது கண்டினியூஸ் ஷார்ட்டாக எழுந்துடல, அதில் துல்கர் பண்ணியிருப்போம், அப்படி பிச்சிருப்போம் மனுஷன். ஸோ அது மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குங்க. பாருங்கள். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் யூ வில் என்ஜாய் போர்ஷன்ஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. இன்னொரு விமர்சனத்தில் நம்ம சந்திப்போம்.